ஹாய் ஆல். நான் வந்து ஜிம்மை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபிட்னஸ் வேறு, ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட் வேறு. ஒரு ஸ்போர்ட்டை பண்ணுறதுனால ஃபுல் ஃபிட்னஸ் நமக்கு கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பாக்ஸிங்காக இருக்கட்டும், அத்லெட்டிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி தனித்தனி ஸ்போர்ட்டோ அதே மாதிரி ஏஸ்தட்டிக் பாடி கொண்டு வரணும், பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்றது அது ஒரு ஸ்போர்ட். சரியா? அதனால நமக்கு வந்து மித்த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸில் எஜிலிட்டி, மொபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கிடைக்காது நமக்கு. ஸோ ஃபிட்னஸ் மட்டும் எனக்கு வேணும் கோலாக வச்சு, இப்போ நான் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து எல்லா ஆக்டிவும் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஃபிட்டாக இருந்தால் போதும்னு நினச்சி ஃபிட்னஸ்குள்ளே வர ஆள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்றத தான் நான் சொல்ல வந்தேன் நான். அதாவது தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியில் கூட ஒரு சில பசங்க நம்ம பார்க்கலாம், எல்லா விதமான ஸ்கில்லையும் கற்று வச்சு ஒரு ஹைப்ரிட் அத்லட்டாக இருப்பாங்க, ஃபுல் ஃபிட்னஸில் இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாம் நம்ம. இது பொண்ணுங்களில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், அவங்களோட கண்டென்ட்டாக இருக்கட்டும், இதை பண்ணுனா இதை பண்ணுங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட் பார்த்தேன் நான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே வேல்யூபுளான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரியா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டு அட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட டே டு டே ஜாப். இது காலையில் எழுந்திரிச்சு கரெக்டான சாப்பிட்டு ஜிம்முக்கு போக, அதை கண்டென்ட் எடுக்க, திருப்பி வந்து வீடியோ போட அப்படின்றது அவங்களோட ஜாப். அதை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம புதுசாக ஃபிட்னஸ்க்குள்ளே வர ஆள், அதாவது கோலே இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி உடம்பு வேணும் அப்படின்னு நினச்சி அச்சீவ் பண்ணுறதுக்கு வராமல், எனக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சி வராமல் ஃபிட்னஸ்க்குன்னு வர ஆள், எனக்கு உடம்பு பார்த்துக்கிட்டா போதும்னு வர ஆள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 15,000 ப்ரீமியம் கட்டுறாங்க, ப்ரோட்டீன் வாங்குறாங்க, அவுட்ஃபிட் வாங்குறாங்க. அட்லீஸ்ட் இதிலெல்லாம் செலவு பண்ணாமல் ஒரு மெட்டபாலிசம் செட் பண்ணுறதுக்காக கிரவுண்டுக்கு வந்தோமா, ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு ஜாக் பண்ணோமா, அப்டமன் போட்டோமா, புஷ்அப் புல்ல போட்டோமா, மெட்டபாலிசத்தை செட் பண்ணோமா, ப்ராப்பர் டயட் நம்ம வீட்டில் இருக்கிற டயட்டை ப்ராப்பராக எடுத்தோமா, அதுக்கப்புறம் ஸ்போர்ட் என்ன அதை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணி காசு ரெடி பண்ணிவிட்டு போனோமா, அதுதான் ப்ராசஸ். எடுத்தோடனே இவங்களை பார்க்க வேண்டியது, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, கையில் ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கோட ஒரு ஃபோட்டோ, ஜிம்முக்கு ஒரு வர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ, இது கிடையாது லைஃப் ஸ்டைலு. உன் உடம்பு இன்டர்னலாக நீ எப்படி நல்லா இருக்குன்றதை தான் நான் கேட்க வரேன். நான் அதை தான் சொல்ல வந்தேன். இதுக்கு மேலேயும் வந்து புரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது.